நீங்க கேட்டிருக்கிறது ரேடியோ சிட்டி 91.1 அண்ட் நான் உங்களோட அஜய் பிரியா. இன்னைக்கு நானும் ஆர்ஜே தான் ஷோல அசத்துறதுக்காக ஹேமாங்கினி வந்திருக்காங்க. அவங்க பத்தி அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. வணக்கம் மக்களே, திஸ் இஸ் ஹேமாங்கினி சுரேஷ். நான் வந்துட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்சி கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட் டீமில் இருக்கேன். அண்ட் ஆல்சோ இங்கே நானும் ஆர்ஜே தான் அப்படின்ற ஷோ ஏன் வந்தேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். பேசிக்காக என்னோடய பேஷன் காலேஜ் டேஸ்லேருந்து ஹோஸ்ட் பண்ணுறது, விஜே பண்ணோம் அப்படின்றது ஒரு ட்ரீம். அண்ட் ஆல்சோ ஐம் அன் ஆர்டிஸ்ட். இன்ஸ்டாகிராமில் நிறையா போர்ட்ரேட் ஸ்கெட்சிங்ஸ், பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அண்ட் தட்ஸ் பேசிக்லி அபவுட் மீ. நீங்கள் நிறைய வேரியஸ் ஆஃப் திங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களோட ஜாப் வேற, உங்களோட பேஷன் வேற, அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கூட. இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அண்ட் அதோட ரீசன் என்ன? ஸோ பேசிக்காக ஆர்ட் வந்துட்டு என்னோட ரொம்ப பிடிச்சி பண்ணுற விஷயம். அதுக்கப்புறம் ஹோஸ்டிங் பண்ணுறது. ஆர்ட் ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து பண்ணுறோம், அது இல்லாமல் நான் இல்லை. விஜே பண்ணுறது, ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றது காலேஜ்லேருந்து ஒரு ரெகக்னைசேஷன் எனக்கு கொடுத்தது. ஸோ அதனால எனக்கு இந்த ரெண்டும் தான் ஃபேவரட்டான. ரெகக்னைசேஷனுக்காக நம்ம விஜயிங் ஆர்ஜிங் அந்த மாதிரி பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்சது ஃப்ரம் சைல்ட்ஹுட் இருக்கிறனால கூட இருக்கலாம், லைக் ஆர்டிஸ்ட். ஓகே ஓகே. ஆனால் இன்னைக்கு நீங்க வந்து நானும் ஆர்ஜே தான் ஷோல வந்தனால ஆர்ஜே ஹேமாங்கினியா மாறிட்டீங்க. ஹலோ எவ்ரி ஒன், நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டி 91.1 அண்ட் நான் உங்களோட அஜய் பிரியா. இன்னைக்கு ஹேமாங்கினி நம்ம கூட நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும் நானும் ஆர்ஜே தான் ஷோலன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எதை பத்தி பேச போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தேடி 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 தீர்ப்போமா அந்த பாட்டுல வர மாதிரி தேடல் பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பேச போறாங்க அப்படின்ற விஷயத்துல இதுக்கு மேல அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச ஒரு வரிகளோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். யார் அழைப்பது சாங்ல அலைவார் அவர் தானே அடைவார். எங்க தேடல் அண்ட் அதை அச்சீவ் பண்றதுக்கான எஃபர்ட்ஸ் அதிகமா இருக்கும். those hearts reach their destiny. எஃபர்ட்ஸே போடாம எனக்கு கிடைக்கலன்னு கடவுளை குத்த சொல்றது இஸ் நாட் ஃபேர். என்ன பிடிக்குதோ பண்ணுங்க, டோன்ட் எவர் மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் ட்ரை கொடுங்க, சம்திங் வில் கிளிக். ஸோ எஃபர்ட்ஸ் போடுங்க, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். ஆப்வியஸ்லி எப்பயுமே வந்து நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல இதுதான் நமக்கு வேணும்னு சில விஷயம் நம்ம ஆசைப்படுறோம், மனசார ஆசைப்படுறோம் அப்படின்றப்போ யூனிவர்ஸே அதை வந்து நமக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படின்ற விஷயம்லாம் தியரிட்டிக்கலா இப்போ வந்து நான் படிச்சிருக்கேன். அந்த சில விஷயம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். லைக் தட் இந்த மாதிரி ஆர்ஜேவா நான் மாறினது கூட எனக்கு அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ மனசார ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுங்க, எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பா எல்லாமே நடக்கும். நீங்கள் எஃபர்ட்ஸ் பத்தி நிறைய பேசணும். அண்ட் தேர் இஸ் சம்திங் கால்ட் ஃபாரெவர். ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் வேணும்னா அந்த விஷயம் வேணுன்றப்போ போடுற எஃபர்ட்ஸ் கிடைச்ச அப்புறமும் கொடுக்கணும். பட் நம்ம நிறைய பேர் அது பண்றது இல்லை. அது ஒரு பொருளா இருந்தாலும் சரி, பர்சனா இருந்தாலும் சரி. ஒரு பொண்ணு வந்துட்டு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோம், ஆனா அந்த பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் மதிக்கிறோமா என்ன? நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டோன்றது அந்த ஒரு விஷயம் நம்ம கூட எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றதுல தான் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம போட்ட எஃபர்ட்டை கிடைச்சதுக்கு அப்புறம் போடுறோமா கொஷின் மார்க் தான். ஆனா அந்த எஃபர்ட்டை நீங்க கடைசி வரைக்கும் போட்டு பாருங்களேன், it will last forever. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயம் உங்களோட ஷேர் பண்றதுக்காக ஆர்ஜே ஹேமாங்கினி இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் நிறைய விஷயம் உங்க கூட ஷேர் பண்ண போறாங்க. அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டே டியூன் டு ரேடியோ சிட்டி. நீங்க கேட்டு இருக்குது எஃப்எம் ரேடியோ சிட்டி அண்ட் நான் உங்களோட அஜய் பிரியா. ஹலோ எவ்ரி ஒன், நீங்க கேட்டு இருக்குது ரேடியோ சிட்டி 91.1 அண்ட் நான் உங்களோட அஜய் பிரியா. இன்னைக்கு நானும் ஆர்ஜே தான் ஷோல வந்து ஹேமாங்கினி நம்ம கூட நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ என்கிட்ட ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்களா, எனக்கு இது கரெக்டு அப்படின்ற விஷயம் ஃபீல் ஆச்சு. என்ன அப்படின்னா, இப்போ இருக்க எங்கள் ஜென்ரேஷனுக்கு வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்றது சுத்தமாக இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். அதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக நான் நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க ஹேமாங்கினி. ஸோ பேசிக்காக எனக்கு எஃபர்ட்ஸ்ன்னு பேசுகிறப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது தான் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். இருக்கப்பற்று மூவி பார்த்துருக்கீங்களா? அதில் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்கும். பட் கனெக்ட் ஆகிற ஒரே விஷயம் அக்செப்டன்ஸ். இவங்க இப்படி தான் அப்படின்னு யாரும் அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம ஜென்ரேஷனில் லேக் ஆகிற ஒரே விஷயம் அக்செப்டன்ஸ். நம்ம அம்மா அப்பா எடுத்துக்கோங்க, ஒரு சர்டின் பீரியடுக்கு அப்புறம் நம்ம அம்மாட்ட போய் அப்பா பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் அவர் அவ்வளோதான்
அவர் அப்படித்தான் அப்படின்னு நமக்கே நோட்ஸ் கட் பண்ணிடுவாங்க. பட் நம்ம ஜென்ரேஷன் இஸ் டோட்டலி ஆப்போசிட். சின்ன ப்ராப்ளம்னாலும் எண்ட் அப்படின்றது தான் முடிவுன்னு நினைக்கிறாங்க. பேசினா தீராத ப்ராப்ளம் எதுவும் இருக்கா என்ன, எதா இருந்தாலும் பேசுங்க, அதுக்கு மேல ஹோல்ட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல we will let it go but never take a decision before opening up to each other. இது வந்து இப்ப நிறைய எல்லாருமே பண்ற மிஸ்டேக் தான் சொல்ல போனோம் அப்படின்னா. இப்போ இருக்க எங்க ஜென்ரேஷனுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு கேஷுவலா அவங்க வந்து ட்ரீட் பண்றனாலே என்னமோ தெரியல, அதை வந்து அவங்க ரொம்ப யோசிக்கிறதே இல்ல. ஏதாச்சும் ஒன்னா பிரேக்கப் அவ்வளவுதான் அப்படின்றத விட கொஞ்சம் ட்ரை பண்ணி அதுக்காக ஒரு எஃபோர்ட் போட்டு பாருங்க, தப்பே இல்லை. அண்ட் இன்னைக்கு நானும் ஆஜேதா ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? கம்ப்ளீட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். காலேஜ்ல வந்துட்டு ஹோஸ்ட் பண்றது இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் இப்படி ஒரு ப்ரோக்ராம்ல ரேடியோ சிட்டில வந்து நானும் ஆஜேதா அப்படின்ற ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் ஈவன் இது எனக்கு அடுத்து நான் என்னோட கெரியர் இல்லை பேஷனை கொண்டு போறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். உண்மையிலேயே இது வந்து உங்களுக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா பெரிய பெரிய கனவுகளோட வரும்போது இதெல்லாம் வந்து ஒரு முதல் படி மாதிரி தான். அந்த முதல் படி எனக்கு நீங்க தொட்டுட்டீங்க, ஒரு ஆர்ஜேவா மாறி இருக்கீங்க, ஃபுல் டைமா